உன்னோட முகத்தை பாக்கும்போது எனக்கு அந்த சொர்க்கத்துக்கு போன பிரக்யா தான் ஞாபகத்துக்கு வரா. அப்புறம் உன்னை பார்க்கும்போது எனக்கு அந்த படம் இருக்குல்ல, மறுஜென்ம படம், அது ஞாபகம் வருது. அந்த படத்துல மறுஜென்மத்துல பழிவாங்க வருவாங்கல்ல, அது அவங்க தானே யாருக்கும் தெரியாது. அப்படின்னா நீ இப்போ என்ன சொல்ல வர? பிரக்யா என்ன பழி வாங்கறதுக்கு திரும்ப வருவாளா? மறுஜென்மத்தை பத்தி நீயும் கேள்விப்பட்டிருப்பல்ல? நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மறுஜென்ம எடுத்து வளர்ந்து என்ன பழி வாங்கறதுக்கு 20-25 வருஷம் ஆயிடாது? ஒருவேளை அவ சாகவே இல்லனா, சடனா உன் கண்ணு முன்னாடி வந்தானா? ஒருவேளை சடனா அவ என் கண்ணு முன்னாடி வந்து நின்னானா அவளுக்கு மறுபடியும் ஏன் கையால தான் சாவு. உன்னால அப்படி பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி பண்ணணும்னா ஏன் அமைதியாயிட்ட? சொல்லு. கரெக்டான டைம்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டைம் கிடைச்ச உடனே உனக்கு பதில் சொல்லிடுவேன். நீ எனக்கு பதில் சொல்லுவியா? நான் சொல்ல மாட்டேன், அவர் சொல்லுவாரு. அவர் கொடுக்கிற பதில் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவர் அடிக்கிற அடியில நீ எங்க இருக்கங்கிற விஷயம் கூட யாருக்கும் தெரியாது. Stop it. அவளை நாம அப்புறமா பாத்துக்கலாம். இங்க நீ எந்த சீனையும் கிரியேட் பண்ணாத. ஐயோ கடவுளே, எப்படியாவது இந்த ஃபைல் பிரபாவோட கைக்கு வந்துடணும். ஆலியா தனவு வாய மூட சொல்லிட்டா. அவகிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தாதான் அவ கவனம் பிரபா த்ரிஷா பக்கம் போகாத. கடைசியா இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். த்ரிஷா, நீ ஆலியாவையும் தனவையும் கவனிச்சுக்கோ. அந்த ஃபைலை நானே போய் எடுத்துடுறேன். என்னாச்சு பிரபா? என்ன வேணும் உனக்கு? அது அது ஒண்ணும் இல்ல. என்னோட ஃபைல் ஒண்ணு காணும், அதை தேடிக்கிட்டு இருக்கேன். அது ஷேகரோட கான்ட்ராக்ட். அது இந்த ஃபைலா இருக்குமோன்னு. இது உன்னோட ஃபைல் இல்ல, அவரோட ஃபைல். அப்படித்தானுங்க? இது உங்களோட ஃபைல் தானே? டேபிள் மேல வச்சிருந்தல, அது என்னோட தான். சாரி அண்ணா, நான் இந்த ஃபைலை பார்த்துட்டு என்னோடதுன்னு தப்பா நினைச்சிட்டேன். அது கூட ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகும். நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா? நான் டிஃபன் சாப்பிட்டுட்டேன். பிரபா, இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் ஜாக்கிரதையா வச்சுக்கணும்ல. சீக்கிரம் வாங்க. ஓகே. அட பிரபா, த்ரிஷா, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வந்து டிஃபன் சாப்பிடுங்க. ஆமா, ஓகே பாட்டி. வா தனு, லெட்ஸ் கோ. என்னக்கா அது? நாங்களும் டிஃபன் சாப்பிடறோம்னு வந்து உக்காந்தாங்க, எதுவுமே சாப்பிடாம கிளம்புறாங்க. ஆலியா, கொஞ்சம் நில்ல ஆலியா. நான் நிக்க விரும்பல, இங்க இருந்து ஓட விரும்புறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி என் ஃபியூச்சர் தெரியுது. அது ஓகே, சரி மெதுவா நடந்து போய் ஏன் இப்படி ஓடுற நீ? ஓடித்தானே ஆகணும் தனு. ஒருவேளை நான் இங்க இருந்தேன்னா இவங்க எல்லார் முகத்தையும் பார்த்தா எனக்கு எரிச்சலா வருது. அதுலயும் அந்த பிரபா த்ரிஷாவை பார்க்கும்போது அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆலியா, பிரபாவும் த்ரிஷாவும் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் தான் இருப்பாங்க.
ஐ கான்ட் வேஸ்ட் எனி மோர் டைம். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? அண்ட் மோரோவர், வெளியில ராஜனா வெயிட் பண்றாங்க, நான் கிளம்புறேன். காட், சாரி ஐம் so sorry. ஆக்சுவலி எனக்கு பழக்கம் இல்லைல்ல, எப்பவுமே டிரைவர் கூட தான் போவோம். ஜஸ்ட் ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் மை மைண்ட். இதவே ஃபைல் எங்கண்ணா இருக்கு? அப்பா தேங்க் காட் மைத்திலி என்னை காப்பாத்திட்டாங்க. இல்லனா டைரக்டா அந்த ஃபைல் பிரபா கைக்கு போயிருக்கும். நம்மளோட விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கும். அப்படி எப்படி முடிஞ்சு போயிடும்? எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இந்த நாள் வந்திருக்கு. நம்மளோட லட்சியத்தை அடையாம நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி எதை நீ செக் பண்ணிட்டு இருக்க? உன் பேருக்கு பதிலா என் பேரை ஒன்னும் போடல. நான் பேப்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணல. நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கலண்ணா. பட் நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை நீங்க ஏதாவது அப்படி யோசிச்சீங்களா? ஆக்சுவலா நீ கரெக்டா தான் யோசிக்கிற. நானும் ஒரு தடவை அப்படி யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, மத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை ஈஸியா அபகரிக்க தெரிஞ்ச உனக்கு உன் ப்ராப்பர்ட்டியை எப்படி காப்பாத்திக்கணும்னு தெரியாதான்னு? நீ பேப்பர்ஸ் செக் பண்ணுவேன்னு தெரியும். ஒருவேளை நீ அப்படி பண்ணலன்னா கூட அந்த ரெஜிஸ்டர் கண்டிப்பா பேப்பர்ஸ் செக் பண்ணுவான்ல. பேப்பர்ஸ் ஒருத்தங்க பேர்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னொருத்தங்களோட பேர்ல. அப்படி ஆகிறது கஷ்டம். சோ யாருக்கும் எதுவும் கிடைக்காது. நான் அதை நினைச்சுதான் எனக்கு வரப்போற ஷேர்ஸ் நினைச்சு நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். குட் திங்கிங் ராஜனா. உங்களுக்கு தெரியுமா, உங்களோட இந்த ஐடியாவால தான் உங்களை நாங்க எங்க கூட சேர்த்துக்கிட்டோம். இந்த மழை குறையுமா குறையாதா? ராஜனா, நீங்க வண்டி எதுக்கும் கொஞ்சம் ஸ்லோவாவே ஓட்டுங்க. பேய் மழை அடிக்குது. லைஃப்ல நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆனா பிடுங்கினது இப்ப எனக்கு திரும்ப சொந்தமாக போகுது. இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு என்னை எத்தனை தடவை இவங்க சொல்லியிருப்பாங்க. உனக்கு இந்த வீட்டுல அதிகாரம் இல்ல, முதல்ல வீட்டை விட்டு வெளில பொண்ணு எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொல்ல போறேன். இனிமே அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. இனிமே வீட்டை விட்டு அவங்க தான் வெளியில போகணும். ஏன்னா நான் அந்த வீட்டோட புது ஓனர் ஆக போறேன். சிம்பிள். நீ ஏதோ ரோட்ல போற பொண்ணு கிட்ட பேசல, பிரக்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற. நான் இந்த வீட்டோட ஓனர். சோ அண்ணனுக்கு சொந்தமானது எல்லாமே இப்ப எனக்கு சொந்தமாக போகுது. பிரக்யா உயிரோட இருந்திருந்தா இதெல்லாம் பார்த்திருப்பா. என்ன எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்து ஒப்பாரி வச்சிட்டு இருப்பா. இந்த மழை அவளோட கண்ணீரா இருக்குமோ? நல்ல அழு பிரக்யா, எவ்வளவு அழனமோ அழு. இந்த மொத்த குடும்பத்தாலேயே என்னை தடுக்க முடியல. உன் கண்ணீர் மட்டும் என்ன தடுத்துருவா போது. பிரக்யா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. ஒருவேளை அந்த ஃபைல் ராஜனா ஓடுதுன்னா, அப்ப ஆலியா நம்ம ஃபைல் எங்க வச்சா? கரெக்ட் தான். அவங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்பும் போது அவங்க கையில எதுவுமே இல்லையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஃபைல் வீட்லயே இல்ல. அவங்க அந்த ஃபைலை வெளியே எங்கேயோ வச்சிருக்காங்க. த்ரிஷா, நான் தான் சொல்றேன்ல, ஆலியா அந்த ஃபைல் விஷயத்துல யாரையுமே நம்ப மாட்டா. அந்த ஃபைல் அவகிட்ட தான் இருக்கு, அதுவும் இந்த வீட்ல தான் இருக்கு. அவ அதை எங்க வச்சிருக்கான்னு தான் தெரியணும். ஆமா, நம்ம கிட்ட அவ்வளவு டைம் கூட இல்லல. இந்நேரத்துக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருந்தாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுக்கா. இல்ல இல்ல இல்ல, நாம அப்படி நடக்க விட்டுறக்கூடாது. நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவங்களை தடுத்தே ஆகணும். பட் அவங்கள எப்படி தடுக்க முடியும்? அவங்க அங்க போயிருக்காங்கன்னா அவங்க கிட்ட தானே ஃபைல் இருக்கணும். அதனால தானே அவங்க அங்க போயிருக்காங்க. என்னப்பா, யாரு எங்க போனாங்க? யார பத்தி பேசுறீங்க? நான் உள்ள வந்ததும் நீங்க எல்லாரும் ஏன் இப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்க 3 பேரும் ஏதாவது சீக்ரெட்டா பேசிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அக்கா, கண்டிப்பா இவங்க நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டி நீங்க கரெக்டா தான் யோசிக்கிறீங்க. நாங்க உங்ககிட்ட இருந்து மறைக்கிறோம். இப்ப விஷயம் இவ்வளவு பெருசானதுக்கு அப்புறமும் நாங்க அதை உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லதே இல்லை. என்னங்க நீங்க இப்போ? இல்ல த்ரிஷா, இவங்களுக்கு எதுவும் தெரியாத வரைக்கும் ஓகே தான். ஆனா இப்பதான் தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா கிராணி, பிரக்யா வந்து நான் இவங்களுக்காக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாட்டி பாட்டி, அது என்னன்னா, இவங்களுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. இவங்க என்னமோ கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. அதாவது இவங்கள மாதிரி போரிங்கான கப்பல நான் பார்த்தது இல்ல. போரிங்கா? ஆமா, வேற என்ன?
இந்த பிரபா இருக்கானே இவன் த்ரிஷாவோட எங்கேயுமே வெளியில போக மாட்டேங்கிறான். ஒருவேளை நம்ம கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டிருக்கலாம். அதனாலதான் நான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இவங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு வரணும்னு. புதுசா கல்யாணம் ஆனவங்க கொஞ்சமாவது ரொமான்டிக்கா இருக்கணும்ல. அதனாலதான் நான் இவங்க 2 பேருக்காகவும் ஹனிமூன் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி போடு. நீ உண்மையாவே ரொம்ப நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் பிரக்யா போட்ட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்க்கா. இல்லன்னா இந்த பிரபா இருக்கான்ல, அவன் ஃபேமிலி பிளானிங்க ஆரம்பிச்சிருவான். பிரக்யா, நீ நல்லா பிளான் பண்ணுமா. யார் என்ன சொன்னாலும் கேட்காத. உனக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணு. இவங்க 2 பேரையும் உடனே ஹனிமூனுக்கு அனுப்பு. இவங்க 2 பேரும் எப்பவுமே வெக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீ பிளானிங் பண்ணும்போது மட்டும் வெக்கப்படாத. உன்னோட பிளானிங் மொத்தமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க கிட்ட வந்து சொல்லு. என்ன? சரி, நீ வா இந்து. வா வா. பிரக்யா, இன்னைக்கு உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு உண்மை சொல்ல வரும்போது தடுத்தீங்க? தடுக்காம வேற என்ன பண்றது பிரபா? இது என்ன அவ்வளவு சின்ன விஷயமா? நம்ம 3 பேரும் எவ்வளவு டென்ஷனா இருக்கோம். இது பாட்டிக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு டென்ஷன் ஆவாங்க சொல்லு. அவங்கள எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் அவங்களுக்கும் நல்லது பிரபா. இவ்ளோ பெரிய டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அவங்க ஹெல்த்தோட இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்க கூடாது. அதனாலதான் நான் உன்னை தடுத்தேன். ஆனா அக்கா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியதானே போகுது. அங்க ஆலியா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாக்கா. நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு டைம் கூட இல்ல. கரெக்ட் தான். ஒருவேளை அவங்க 2 பேரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டா, இப்ப நீங்க பாட்டி கிட்ட மறைச்ச விஷயத்த அவங்களே நேரடியா வந்து சொல்லிட தான் போறாங்க. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுக்கா. இப்ப ஏதாவது மிராக்கல் நடந்தாதான் ஆலியாவை நம்மளால தடுக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் மட்டும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த டிராபிக் வேற. ஹலோ சார், முன்னாடி ஃபுல்லா தண்ணி நிக்குது. நீங்க அங்க முன்ன போக முடியாது. நீங்க இப்படியே திரும்பிடுங்க. சரி, அதை கிளியர் பண்ணுங்களேன். முடியாதுங்க. எனக்குதான் அப்படி மழை பெய்யணுமா? நமக்கு லேட் ஆயிட்டு இருக்கா ஆலியா? எனக்கும் தெரியுது நமக்கு லேட் ஆகுதுன்னு. தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு சொல்றதானோ? ஜஸ்ட் பி பேஷண்ட் யா. என்ன ராஜனா ஹாரன் அடிங்க? ஏன் நிக்கிறீங்க? நீங்க வண்டி எடுங்க. ப்ளீஸ், நீங்க 2 பேரும் என்ன பேஷன்ஸா இருன்னு சொல்லாதீங்க. நீ பேஷன்ஸா இருக்க வேண்டியதில்ல, வாயை மூடிக்கிட்டு. அப்பதான் டிரைவிங் மேல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆலியா, எனக்கு அந்த பேப்பர்ஸ கூட நம்ம தலையெழுத்துல என்ன எழுதிருக்குன்னு படிக்கணும்னு நினைக்கிறேன். நோ. கூட ஆலியா. ஆலியா, அதை கொடுத்துரு. இந்த சின்ன பசங்களுக்கு லாலிபாப் கொடுத்து வாயை மூடுவாங்களா, அந்த மாதிரி அதை கொடுத்துரு. அப்பதான் வாயை மூடுவா. ஃபைல கொடுத்துரு. என்ன ஜோக்கா? ஆமா, ஜோக்கு தான். பட் இட்ஸ் நாட் ஃபனி. இங்க பாரு, நீ வாயை மூடிக்கிட்டு அந்த ஃபைல படி. ஆலியா, அதை கொடுத்துரு. இந்தா புடி. இது பேப்பர்ஸ் இல்ல, என்னோட புது ஜாதகம். இதுல அபி பேருக்கு பின்னாடி பிரக்யா பேரும் இல்ல, அந்த பொன்னியோட பேரும் இல்ல. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணா போதும். முதல்ல நான் அபிய பழி வாங்குவேன், அப்புறம் என் ஆட்டத்தை ஆடுவேன். அப்பா கடவுளே, இன்னைக்கு ஏதாவது மிராக்கல் நடந்து ஆலியாவை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போக விடாம தடுக்கணும். ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நமக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கும், அந்த ஃபைலும் கிடைச்சிரும். கடவுளை இன்னும் எனக்கு எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணுவாரு. நான் உண்மையா இருந்த வரைக்கும் அவர் எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆனா நான் என் புருஷனையே ஏமாத்த பார்த்தப்ப கடவுள் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு? நான் அவர் கண்ணை கட்டி கிணத்துல தள்ளி விட்டுட்டேன். அதனாலதான் என் கண்ணுக்கு எந்த வெளிச்சமும் தெரியல. எனக்கு இப்ப எந்த நம்பிக்கையும் இல்ல. தேங்க் காட் நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க. பெரிய சித்தி, சின்ன சித்தி, அப்புறம் சித்தப்பா, உங்க எல்லாரையுமே இந்து கிராணி கீழே கூப்பிடுறாங்க. இந்து பாட்டியா? எதுக்கு? அவங்களுக்கு உங்களோட ஏதோ வேலை இருக்கான். சீக்கிரம் வாங்க. சரியா? சீக்கிரம். பாட்டியும் இந்து பாட்டியும் இப்பதானே நம்ம கிட்ட பேசிட்டு போனாங்க. அதுக்குள்ள எதுக்கு பேசணும்னு சொல்றாங்க? வாங்க போய் பாப்போம். சீக்கிரம் வாங்க. த்ரிஷா, பிரபா, பிரக்யா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. வாங்க சீக்கிரம். வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வா. அக்கா, நைட்டு மழை பெய்யும் போதே நான் சொன்னேன்லக்கா இப்படிதான் நடக்கும்னு.
ஆமா ஆமா, நேத்துல இருந்து மழை கொஞ்சம் கூட நிக்கவே இல்ல, பெஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நாம உள்ளே இருக்கிறதால வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. வெளியே இப்ப எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அஜய், கொஞ்சம் டிவி வால்யூமை ஏத்தி வைப்பா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று இரவு பெய்து கொண்டிருந்த மழையின் காரணமாக ஆங்காங்கே சென்னையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக மக்கள் வெளியே செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர். தண்டவாளம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக ரயில், விமானம் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நிறைய இடங்களில் தண்ணீர் வீட்டிற்குள் புகுந்துள்ளதால் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களால் எங்கும் செல்ல முடியவில்லை. இதனால் மக்கள் அனைவரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். இன்று அரசாங்கம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மற்றும் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். இன்று வேலைக்கு சென்ற அனைவரும் வீடு திரும்புவதற்கு சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஏனென்றால் வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதனால் அனைத்து வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவலை தெரிந்து கொள்ள காத்திருங்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம். வருஷா வருஷம் இப்படிதானே நடக்குது. இந்த மழை வரும்போதெல்லாம் கஷ்டத்தையும் கூட்டிட்டு வந்துருது. மாமா, நான் அவர்கிட்ட ஆபீஸ்க்கு போகாதீங்கன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதுக்காகவே வேணும்ட்டே ஆபீஸ்க்கு கிளம்பினாரு. பாவம், எத்தனை பேர் ரயில்வே ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ. நம்ம லோக்கல் ட்ரெயின் தான் எல்லாருக்குமே ஆதரவே. இப்போ அதுவே ஓடலன்னா எல்லாரும் தவிச்சு போயிட மாட்டாங்க. வெளியில மழையில மாட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாவம் எவ்வளவு பயந்துட்டு இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகணும். கடவுளே, இங்க பாருப்பா, அபிக்கு எதுவும் ஆயிருக்காது இல்ல? அவன் தான் பெங்களூர் போயிருக்கான்ல. மழை இங்க தானே பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாருப்பா மைத்திலி, நீ ராஜுக்கு போன் பண்ணி அவனை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு. ஒருவேளை வரமாட்டேன்னு சொன்னா நான் தான் சொன்னேன்னு சொல்லு. சரிங்க மாமா. அப்புறம் பிரபா, இங்க பாருப்பா, நீயும் ஆபீஸ்க்கு போக வேண்டாம். எல்லாருமே என் கண்ணு எதிரிலேயே இருங்க. இல்லன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். சரிங்க பாட்டி. அப்படின்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போக முடியாது. ஓஹோ, பாத்தீங்களாக்கா, எவ்வளவு வேகமா வெளியே போனாங்களோ அவ்வளவு வேகமா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நல்லா மழை பெஞ்சா மட்டும் போதாது, மழை அழுக்க சுத்தம் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா சில அழுக்கு என்னதான் மழை பெஞ்சாலும் சுத்தமே ஆகாது. Sir, one last question. Hey, no more questions. Sir, please, last question, sir. Sir, நீங்க உங்களோட அப்கமிங் ஆல்பம் பத்தி சொல்லுங்க. அது ரிலீஸ் ஆகும்போது அதை பத்தி பேசலாம். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. சார், ஒன் பர்சனல் கொஸ்டின். பர்சனல் கொஸ்டின்? நீங்க மீடியால இருக்கிறவங்க எங்க பர்சனலா இருக்க விடுறீங்க? எனிவேஸ் இட்ஸ் ஓகே. ஒன் லாஸ்ட் கொஸ்டின், கேரி ஆன். சார், உங்களோட வைஃப் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ப்ளீஸ் சார். சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஏய், நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப தப்பா இருக்கு. ஏன்னா இத பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா விடிஞ்சிரும். உங்ககிட்ட அவ்வளவு டைம் இருக்கா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சொல்லுங்க. என் வைஃபை பத்தி என்ன சொல்றது? அவள மாதிரி யாருமே கிடையாது. ஐ மீன், அவ லிட்டரலி என்னோட மியூசிக் மாதிரி தான். எப்பவுமே என் கூடயே இருப்பா, என்ன சந்தோஷமா பாத்துப்பா. அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. திசேனா நோ லைஃப் வித்வுட் அ வைஃப். அவ பேசும்போது ஏதோ ஒரு போயிட்ரிய கேட்கிற மாதிரி இருக்கும். அவ சிரிக்கும் போது, கிகில் பண்ணும்போது ஏதோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற மாதிரி இருக்கும். She's just too good, yeah.
ஓகே then excuse me சார் ப்ளீஸ் சார் ஒன் guys என்னோட வைஃப் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா நான் சீக்கிரம் போறேன்னா நான் ஃளைட் மிஸ் ப்ளீஸ் சார் பண்ணுவேன் thank சார் you ஒன் क्वेश्चन சார் let's go சார் 1 minute. ஐயோ போனை சார்ஜ் பண்ண மறந்துட்டேனே காலையில இருந்து குண்டச்சிக்கிட்ட பேசவும் இல்ல ஒரு விதமா அதுவும் நல்லதுதான் டைரக்டா வீட்டுக்கு போய் அவளை சர்ப்ரைஸ் பண்ணிடுறேன் என்ன பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவா அண்ட் அவளை டேட்டுக்கு கூட்டிட்டு போனா அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிரும்